சார் வணக்கம் சார். வணக்கம் ராபேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ராபேன். சார், திரைப்பிரபலம் இன்னொருவர் நான் என்னோட முடிவை 11ஆம் தேதி அறிவிக்கிறேன் அப்படின்னாரு. சமீபத்தில் அண்மையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பை முன்னிட்டு நான் 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. லாரன்ஸ் அவர்கள் 11ஆம் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. திருச்சி கிழக்கில் நான் போட்டிடுவேனா இல்லை என்ன என்னோட முடிவு அப்படின்றத சொல்கிறார். ஒருவேளை லாரன்ஸ் திருச்சி கிழக்கில் தாவேகா சார்பா என்ன முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் அந்த தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும் சார்? லாரன்ஸ் போட்டியிடுவாருன்னா, லாரன்ஸ் நிறைய வள்ளல் தன்மை கொண்டவர். மனப்பூர்வமாக பாராட்டுறேன். லாரன்ஸோட ஏழை எளிய மக்கள் மேலே உள்ள லாரன்ஸ் பரிவு அபரிதமானது. என்ன ஜாதின்னு தெரியல, பெரும்பாலும் அவர் பறையர் கிறிஸ்டினாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையில எனக்கு தெரியல. தலித் கிறிஸ்டினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அட்டர்னி பிரிவு சகோதர கிறிஸ்தவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையில தெரியல காஸ்ட்டு. அது தெரியாமல் முடிவுக்கு வரக்கூடாது. என்றாலும் வாட் எவர் மே பி ஹிஸ் காஸ்ட், அவர் லாரன்ஸ் ராகவேந்திரா மிகப்பெரிய ஒரு பிலாந்திரபிஸ்டாட்டு அவர் செயல்படக்கூடியவருங்கிறது மக்கள் மத்தியில் எனக்கு மட்டுமில்லை எல்லா மக்களுக்குமே தெரியும். ஸோ அவர் கேண்டிடேச்சர்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் தான். அவர் என்ன தாவேகா சார்பாக நிற்க போகிறாரா? இல்லை, அந்த மாதிரி அவர் போஸ்டர்ஸ்லாம் போட்டுட்ருக்காரு. தாவேகா சார்பாக விஜய் கூட போய் போஸ்டர்ஸ்லாம் போட்டிருக்காரு. தாவேகா சார்பாக நிற்க போகிறதாவும் உள்ளடி பூசல்கள் பேசிக்கிறாங்க. இல்லை, அது விஜய் தன்னோட இமேஜுக்கு அது சரியாக இருக்குமான்னு என்ன நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஹீரோஸ் தங்கள் இமேஜை தான் பார்ப்பாங்க. ராகவா லாரன்ஸும் ஒரு மாஸ் ஹீரோவாக இன்னொரு தான். கடைசியாக கொஞ்சம் படங்கள் இதில் தான் அவர் கூட இதாச்சு. மற்ற படங்கள்லாம் பெரிய மாஸ் படமாட்டு போன படங்கள் தான். சின்ன பட்ஜெட்டில் பெரிய லாபத்தை கொடுத்த படங்கள்லாம் அவர் பண்ணவர் தான் தெரியும் நமக்கு. ஆனால் அவரோட உணர்வு ஒரு சனாதன தர்மத்தை, தாய் தந்தையரை பேடி பார்க்கணுங்கிற இந்து தர்மத்தோட அந்த இதில் உள்ளவர் இல்லையா? அவர் தாவேக்கால சேர்றாரா எனக்கு தெரியல. ஆமாம் சார், அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் தாவேக்காலனாலும் சரி, எதில் நின்னாலும் சரி, அவர் வெயிட்டான கேண்டிடேட் தான். ஓகே சார், ரஜினி மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தவர் லாரன்ஸு. இப்போ ரஜினியா விஜயா அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே களத்தில் அந்த ஒரு போட்டி நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். அது எப்படி இருக்கும்? ரஜினியா விஜயாங்கிறத போட்டியே இல்லை. ரஜினிங்கிறது கற்பனை. ரஜினிங்கிற அந்த கற்பனையில் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் 50 விழுக்காடு ஓட்டு எடுப்பார், என்டிஆரை தாண்டி போவார், எம்ஜிஆர் எல்லாம் இல்லை, என்டிஆர் பெரிய ஆள், அந்த மாதிரி ரஜினி வருவாருங்க நம்ம சொன்னோம். அதில் ரஜினி வரல. பட் அதே ஆயுதத்தை விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன், முதன்மை சக்தி, அந்த இதை முன்னெடுத்து ஓகே இது அவங்க உரிமை, அவங்க வெற்றி பெற்றாச்சு. அப்போ விஜய்ங்கிறது நிஜம், இட் இஸ் எ ப்ரூவ்டு ஃபேக்டர். ஓகே, ரஜினிங்கிறது ஒரு ஹிப்போதெட்டிக்கல் தான். நாம் அன்னைக்கு பெருசாக இருந்தாலும் கூட அது களத்துக்குள்ளே வரல. ஸோ அந்த கம்பேரிசன் இன்னைக்கு தேவையில்லாதது, ஒரு முறையற்றதுன்னு தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஓகே, அதனால தான் அந்த இடத்துக்குள்ளே நான் உள்ள வரலங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே சார், திமுக. ஆனால் அதே வேளையில் ரஜினிக்கு நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். 2029 மோடி பிரதமருங்கிறதுக்காக 24லேயும் கேட்டேன். அவர் கழுவுற மீனில் நடுவுற மீனாக போயிட்டார். 29ல் அவர் அதை செய்வார் நான் நினைக்கிறேன். செய்கிறது அவருக்கு நல்லது. ஓகே சார், சிபிஐ வீரபாண்டியன் அவர்கள் இனி திமுக கூட்டணியில் தொடர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளாக திமுக விட்டு விலகிறத நம்ம பார்க்குறோம். தேசிய அளவில் திமுக எந்த பக்கம் நிற்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு எதிராக பேனர்ஸ் டெல்லியில் வச்சதை நம்ம பார்க்குறோம். இந்தியா கூட்டணியில் தொடராத திமுக என்ன பண்ண போகுது தேசிய அளவில்? இன்னைக்கு லாலு யாதவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின். அவங்க காங்கிரஸை, அந்த பாரசைட் காங்கிரஸை தேஜஸ்வி யாதவ்கிட்ட தனிமைப்படுத்த, அகிலேஷ் யாதவ்கிட்ட தனிமைப்படுத்த, லாலு முலாயம் தேஜஸ்வி அகிலேஷ் தனிமைப்படுத்த, ஹேமந்த் சோரன்ட்டு தனிமைப்படுத்த, சரத்பவார்ட்டு தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு அரசியலை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அந்த அரசியலுங்கிறது இவர்கள் எதிரியான தாவேகா அரசுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து திமுகவுக்கு ராகுல் காந்தி பண்ண துரோகத்துக்கு, ராகுல் காந்தியோட அரசியலை முறியடிக்கிறதுக்கு அவங்க அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஹேமந்த் சோரன், சரத்பவார் போன்றவங்களை பயன்படுத்தி, கம்யூனிஸ்டுகளை பயன்படுத்தி ராகுல் காந்திக்கு பாடம் படித்து கொடுக்கணும். எந்த காலமும் காங்கிரஸ் எழும்ப முடியாத அளவுக்கு நீ வேணா ஏனியாக இருந்துட்டு போ முலாயம் சிங் யாதவுக்கு. ஒரு மாற்று அரசு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. மோடி தான் 4வது முறை வருவார் நான் கருதுறேன். பட் ஒரு மாற்று அரசு வந்தால் கூட முலாயம் சிங் யாதவுக்கு பின்னாடி நின்று, மம்தாவுக்கு பின்னாடி நின்று, அல்லது தேஜஸ்வி யாதவுக்கு பின்னாடி நின்றுங்க. இப்படி தான் நீங்கள் இருக்கணுமே தவிர காங்கிரஸ் தலைமையில் ஒரு அரசு இந்தியா மண்ணுக்குள்ளே வரக்கூடாது, விட மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகங்கிற லெவலில் காங்கிரஸை, மதசார்பற்ற கட்சிகள் மத்தியில் காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்ணி ராகுலுக்கு சதி திட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுது. ஏன்ட்ட கேட்டால்
ராகுலே அதைத்தான் செய்கிறாரு. ம். ராகுலே அதைத்தான் செய்கிறாரு. ம். ஸோ ராகுல் எதை செய்கிறாரோ அதே ராகுலுக்கு வந்து திமுக செய்யக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அந்த வகையில் மதசார்பற்ற கட்சிகளை வந்து ராகுலுக்கு சதி திட்டங்களை முறியடிச்சு இவர் ஒரு வில்லன், நம்மளெல்லாம் உறிஞ்சி அவர் வாழ பார்க்கக்கூடியவர். ஸோ இவருக்கு வாய்ப்பு எந்த காலத்திலும் நம்ம கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்தா அதிகாரத்தை பயன்படுத்தி மாயாவதி மேலே வழக்கு, முலாயம் சிங் மேலே வழக்கு, சுப்ரியா சுலே மேலே வழக்கு, ஒரு இமேஜினரி லாஸுங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே வழக்கு, ரெய்டு பண்ணி சீட்டு, இப்படியெல்லாம் சொந்த கூட்டணி கட்சிகளையே போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சதிகார கூட்டம் காங்கிரஸ் கூட்டம். அந்த கூட்டத்தை எந்த ரூபத்திலையும் வரக்கூடக்கூடாது, அதை நசுக்கி தள்ளிடணுங்கிறதுல மதசார்பற்ற சக்திகளான அகிலேஷ், தேஜஸ்வி இவங்கள்ட்ட ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி ராகுலை பழி வாங்கக்கூடிய இதை ஸ்டாலின் தரப்பு, திமுக தரப்பு தெளிவாக செய்துட்டு இருக்கிறாங்க. தேசிய அளவில் ஒரு 3வது அணியை உருவாக்குறாங்களா சார்? 3வது அணி தேசிய அளவில் உருவாகிடாது. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு 3% முஸ்லீம் ஓட்டாது வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. ஓகே, அது மம்தா பானர்ஜிக்கு தேவை. அகிலேஷ் யாதவுக்கு வெஸ்ட் பெங்காலில் என்ன இருக்கு? நம்ம காங்கிரஸ் எடுத்து தான் பேசுகிறோம். ஓகே, அந்த நாசகார சக்தி, தேச விரோத எண்ணம் கொண்ட அவங்க, துரோக சிந்தனை கொண்ட அவங்கள வந்து இன்னும் தோற்கடிக்கணும், அவங்க பலகீனப்படுத்தணும். அதுதான் நாட்டின் நல்லது, இந்திய இறையாண்மைக்கும் இந்திய சனாதன தர்மத்துக்கும் நல்லதுங்கிறது நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. பட் யதார்த்தத்தை சொல்லணும்ல, 3% மட்டும் முஸ்லீம் ஓட்டு தேவை. 2 முஸ்லீம் எம்எல்ஏ, அசாமில் 18 எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏ, ஒரு ரிசர்வ் தொகுதியில் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆதரவில் ஒரு எம்எல்ஏ முஸ்லீம் பார்ட்டியாக மாறிட்டு. இதாவது முஸ்லீம் பார்ட்டியாக இருக்கும்போது அசாமிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் இன்னொரு இந்திய கூட்டணி கட்சிக்கு வந்து காங்கிரஸ் தவிர யார் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? அகிலேஷ் யாதவ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? யாதவ் சமுதாய மத்தியில் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அது வரட்டு, நேதாஜியோட தலைவர் மேலே வரட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது வாக்கு வங்கியாக இல்லைல்ல. இப்போ காங்கிரஸுக்கு கூட ஒரு கொஞ்சமாவது ஒரு வாக்கு வங்கி இருக்கும், அது தேவைங்கிறதுல ராகுல் காந்தி போயிட்டாப்புலன்னா பிரியங்கா காந்தி தலைமையில் நம்ம பிடிச்சிக்கலான்னு செல்வ பிறந்தகை மூலமாட்டும் மல்லிகார்ஜுன கார்கே மூலமாட்டும் திமுகவுக்குள்ளே ஒரு லாபி இருக்கத்தானே செய்யுது. அப்போ இந்த 3வது அணிங்கிற ஒரு கட்டம் வரும்போது அதில் உள்ள எந்த தலைவருக்காவது அவங்க ஸ்டேட் தாண்டி வெளியே செல்வாக்கு இருக்கா? ராகுல் காந்தியை பொறுத்தளவில் காங்கிரஸுக்கு வந்து மம்தாவுக்கு ஒரு 3% கொடுக்கலாம். அஜ்மல் கான் ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் பிராண்டுக்கு ஒரு கூட்டணி கட்சியாட்டு இங்கே இருக்க முடியும் அஸ்ஸாமில். தென் ஹேமந்த் சோரனுக்கு பிஜேபி அல்லது காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சியாக 14 எம்பிக்கள் கொண்ட ஜார்க்கண்டில் இருக்க முடியும். சரத்பவாருக்கு, உத்தவ் தாக்கரேக்கு, தென் 2 பேருக்குமே வந்து காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்க முடியும். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக கேரளாவில் இருக்க முடியும். இது முஸ்லீம் லீக் தான் சிஎம்ஏ முடிவு பண்ணியிருக்காங்க, அது வேற ஒரு விஷயம். இந்த ஒரு வாய்ப்பை வந்து காங்கிரஸை தவிர அகிலேஷ் யாதவோ, தேஜஸ்வி யாதவோ, கம்யூனிஸ்டோ இந்திய அளவில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மாநிலத்தில் கொடுத்து விட முடியாதுல்ல. அப்போ காங்கிரஸை வச்சு ஒரு பலன் இருக்குது. அந்த பலனுக்குரிய சீட்டை கொடுத்து அளவு உயரத்துக்கு தக்கன காங்கிரஸை ட்ரீட் பண்ண அகிலேஷும் தேஜஸ்வியும் முயற்சி பண்ணுவாங்களே தவிர காங்கிரஸை திட்டமிட்டு எதிர்த்துக்கிட்டு 3வது அணி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை. இப்போ மம்தா ஜெயித்திருப்பாங்கன்னா போயிருப்பாங்க, ஜெயித்திருப்பாங்கன்னா தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. தோத்துட்டதுனால காங்கிரஸுக்கு 3% ஓட்டம், அவங்களுக்கு வந்து 7% ஓட்டு டிஃபரன்ஸில் தோற்றுருக்காங்க. அப்போ தோற்றதுனால காங்கிரஸுக்கு 3% ஓட்டும் மம்தாவுக்கு தேவைப்படுது. அகிலேஷ் யாதவும் என் டேர்ம்ஸுக்கு வான்னு தான் காங்கிரஸ் சொல்லுவார், வேண்டான்னு சொல்ல மாட்டார். தேஜஸ்வி யாதவும் நீங்கள் ரொம்ப ஆடாதீங்க, உங்கள் அளவு உயரம் தான், இதுக்கு தக்கன வாங்கன்னு தான் சொல்லுவார், வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பீகாரில் காங்கிரஸுக்கு ஒரு 5-6% ஓட்டு இருக்கும், யூபியில் கொஞ்சம் ஓட்டு இருக்கும், வெஸ்ட் பெங்காலில் 3% ஓட்டு இருக்குது, ஜார்க்கண்டில் பாஜக இல்லைன்னா காங்கிரஸுங்கிற லெவலில் காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குது. அப்போ இந்த ஓட்டு அவங்களுக்கு இருக்கும்போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வந்து அகிலேஷ் யாதவ் தேவையா காங்கிரஸ் தேவையானா கேரளாவில் காங்கிரஸ் தானே தேவை, கேரளா காங்கிரஸ் தானே தேவை. அப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து காங்கிரஸை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னொரு கட்சி இல்லை. நம்ம பிடிக்காம கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு போகலாம், ஆனால் நாளைக்கு வந்து மோடி தான் வருவார், அது பிரச்சனை இல்லை. ஒரு வேளையில் மாற்றி இதாக வந்தால் கூட காங்கிரஸ் கையில் அதிகாரத்தை கொடுக்க விட மாட்டாங்க, அது திமுக விடாது. அந்த இடத்துக்குள்ள ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணி அகிலேஷையோ மற்ற யாரையோ தான் கொண்டு வராங்க, காங்கிரஸ் அடிச்சிருவாங்க. காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி இருக்காது, இல்லை காங்கிரஸ் வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி இருக்காது, காங்கிரஸ் தலைமையில் தான் இருக்கும். நாளைக்கு காங்கிரஸ் தலைமையில் அரசுன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள காலி பண்ணி விட்டுருவாங்க.
ஓகே. அதுக்கான சூழல் வர வாய்ப்பு இல்லை. அவர் கற்பனையாக தான் சொல்கிறாங்க. மோடி தான் ஜெயிப்பாருங்கிற எண்ண ஓட்டம் தான் எனக்கு இருக்குது. ஓகே சார், புதுசாக வந்து தேசிய அளவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை. அவங்களும் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அம்பேத்கரோட புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணியிருந்தாரு. அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்ன்றது இருக்குது. கன்ஷிராம் தலித்துகளை கன்சாலிடேட் பண்ணி ஒரு அம்பேத்கர் ஓட கொள்கையில் அந்த சோஷியல் ஆர்டரை இது பண்ணி தெளிவாகவே அசெப்ட் பண்ணி வந்தார். ஆனால் இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த அம்பேத்கர் சகமான மகர் மாதிரி தான் தெரியுது. தலித்துன்னு சொல்கிறாரு, அம்பேத்கரை தான் பெருசாக பண்ணுறாரு. மற்றாங் தலித்தா, மகர் தலித்தா அல்லது பாசி தலித்தான்னு தெரியல. பட் அவர் வந்து மகராக தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் அந்த ஏரியா, அதோட மக்கள் அதெல்லாம் பார்க்கும்போது மேபி மகர் ஆர் சம் அதர் ஷெட்யூல் காஸ்ட். அவர் தலித்துன்னு தான் மட்டும்தான் சொல்கிறாரே தவிர அவர் அம்பேத்கரோட மகர் வகுப்பை சேர்ந்தவராக சொல்லலை. என்னோட ஒரு யூகம் தான் மகர் வகுப்பை சேர்ந்தவராக இருப்பாருன்னு கருதுறேன். பட் இன்னைக்கு மாடர்ன் யங்ஸ்டர்ட்டு ரொம்ப குய்வைவாக இங்கே மாடர்ன் கம்யூனிகேஷன் ரெவல்யூஷனை பயன்படுத்தி, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி அதன் மூலமாக ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சியை இது பண்ணிட்டாரு. அந்த கட்சி சார்பாக தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அவர் ஜந்தர் மந்தர் ரோட்டில் பண்ணிட்டார். ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்தை பெருசுப்படுத்தி அதை அடித்து ஒருத்துனா பெருசாக போயிருங்கிறதுக்காக டெல்லி நிர்வாகம், மத்திய அரசு நிர்வாகமும் தெளிவாக அதை நடத்த விட்டுட்டு அதனால ஒன்றும் பெருசாக இருக்காது, நடத்த விடாமல் சப்ரஸ் பண்ணனால தான் அது மேலும் மேலும் எழுப்புங்கிற லெவலில் அவங்க தெளிவாகவே நடத்த விட்டுட்டாங்க. இதில் பாதிக்கப்படக்கூடியது வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பாதிக்கப்பட்டுரும் நான் கருதுகிறேன். ராகுல் காந்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டியால் ராகுல் காந்தி அடிபட்டுருவாருன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தலை, சும்மா 4 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. பாஜக அரசுக்கு எதிராக களத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அரெஸ்ட் கூட அதில் ஆகலாம். 7 நாள் கெடு கொடுத்துருக்காங்க சார். இல்லைனா இன்னும் அடுத்த போராட்டம் நடத்துவோம். ஓகே, அது நடத்திட்டு நான் வரவேற்கிறேன். அதில் வந்து அந்த எதிர்கட்சி பிளேஸை வந்து காங்கிரஸுக்கு காலி ஆகுது. ராகுல் காந்தி மாதிரிப்பட்ட பொறுப்பற்ற ஒரு தலைமை காக்ரோச் ஜனதா பார்ட்டி சகோதரரால் அடி வாங்குதுன்னு அதை நம்ம வரவேற்கிறோம். குறிப்பாக வந்து அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்கனால அப்பர் காஸ்ட் இந்துக்கள் மத்தியில் பாஜகவுக்கு தான் ஓட்டு அதிகம். இப்போ நீங்கள் சுமந்த அதிகாரி, அவர் மகிஷியா மக்கள் அதிகம் வாழக்கூடிய இடத்துல உள்ள ஒரு பிராமின். தென் ஹேமந்த் பிஸ்வா சர்மா பிராமின், பட்னாவிஸ் பிராமின், பஜன்லால் சர்மா ராஜஸ்தான் பிராமின். ஸோ பிராமின்ஸ் வந்து இன்னைக்கு 4 இடத்துக்குள்ளே சீஃப் மினிஸ்டராக இருக்காங்கன்னா பாஜக தான். ராஜ்புட்டுகள், இவர் யோகி, மற்ற இமாச்சல், இப்போ காங்கிரஸ் வந்துட்டு உத்தரகண்ட் ராஜ்புட்டு. ஸோ ராஜ்புட், ராஜ்நாத் சிங் அது அப்பர் காஸ்ட் இதில் இருக்கிறாங்க. அடுத்து ஓபிசி, மோடி ஓபிசி, பிரதான் ஓபிசி. ஓபிசி வந்து பெரிய லெவலுக்குள்ள பாஜகவில் ஒரு ப்ரைடாக நினைக்கிறாங்க. ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி ஒரு ஓபிசி தான் 12 வருஷமாக நெருக்க சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு ஒரு ஓபிசி தலைவர். அவர் வளர்ச்சியை பிடிக்காம பூணூல் அடைஞ்ச இந்தியனெல்லாம் ராகுல் காந்தி பேசினார். ஆனால் பிராமணர்கள்லாம் மோடி ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்பர் காஸ்ட் ஓபிசி வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கிறாங்க. அடுத்தால ட்ரைபல்னு எடுத்துட்டாங்கன்னா ஒரிசா சீஃப் மினிஸ்டர் ஒரு ட்ரைபல், அதே மாதிரி சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டர் ஒரு ட்ரைபல், ஜார்க்கண்ட்லேயும் ட்ரைபலுக்கு முக்கியத்துவத்தை பாஜக கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைபல்ஸ் மத்தியிலையும் பாஜகவுக்கு அதிக ஆதரவு இருக்குது. ஆனால் ஷெட்யூல் காஸ்ட் மத்தியில் பாஜகவுக்கு ஆதரவு வந்து குறைவாக தான் இருக்குது, காங்கிரஸுக்கு ஆதரவு இருக்குது. இந்த 4 இந்து செக்ஷன்ஸில் அப்பர் காஸ்ட், ஓபிசி, ட்ரைபல் 3லேயும் வந்து மோடிக்கு தான் ஆதரவு அதிகம், மோடி லீடர்ஷிப்புக்கு தான். அந்த ஷெட்யூல் காஸ்ட்டில் மட்டும்தான் மோடியா ராகுலானா ராகுலுக்கு அதிகம் இருக்குது. இப்போ ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்த சகோதரர் வந்து மிலிட்டண்டாக வரார், ராகுல் தான் கடுமையாக பாதிக்கப்படுவார். ஸோ ஜாதி மட்டுமல்ல, பொதுத்தளத்துக்குள்ளேயும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு ராகுல் அடி வாங்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி எழும்போம். ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வளர்ச்சிங்கிறது காங்கிரஸ் பாரத்தை பாஜகவில் செய்ய முடியலனாலும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த அளவுக்கு செய்தோ அந்த அளவுக்கு நாம் அதை வரவேற்போம். ஓகே சார், நம்ம அதை அப்படி பார்க்காம ஜென்சி ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்படி போகும்? ஓகே, அது மோடிக்கு எதிராக போகல, ராகுலை வீக்கன் பண்ணுதில்ல, அதை அப்படி பார்க்கலாம்ல. ஜென்சி ஓட்டு, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு 12 வருஷம் மோடிக்கு ஆயிட்டு புதிய லீடராட்டு இவருக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி லீடருக்கு மகாராஷ்டிராக்காரருக்கு வருதுன்னா வரட்டு. அது அடி வாங்குறது ராகுல் தானே அடி வாங்குறாரு. ராகுலால் ஒரு போராட்டம் நடத்த முடியலையே. ராகுலை சுற்றி காக்கா கூட்டங்கள் தானே இருக்குது. மாணிக் தாகூர் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடத்த சொல்லுங்கள்,
போராட்டம்னாலே ஓடிடுவாங்களே, சும்மா 4 பேருக்கு ஜாலரா அடித்து பத்திரிகை அரசியல் பண்ணி தான் நிற்கிறாங்க. அப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டத்தை நடத்திட்டானா ஒரு இஷ்யூவில்? அப்போ ராகுலோட பேப்பர் டைகர் ஆட்டு, காகித புலியாட்டு, ஒரு ஒரு லெட்டர் பேட் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராகுலை விட காக்ரோச் ஜனதா பார்ட்டி களத்துக்குள்ள வந்து ஒரு இஷ்யூ எடுத்து நின்றுட்டாங்களே. அந்த இஷ்யூவில் நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற. பட் அந்த இஷ்யூவில் நின்றுட்டாங்கன்னு சொல்லும்போது நாளைக்கு ஆப்போசிஷன் பேச காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து எந்த அளவுக்கு ராகுலை பலகீனப்படுத்தி வர்றாங்களோ அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு அடி தானே அது. சார், இந்த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸை வந்து இப்போ சமீபத்தில் எல்லா தலைவர்களும் பெருசாக பயன்படுத்துகிறாங்க. அதில் அண்ணாமலை அவர்களும் அந்த நெட்ஒர்க்கை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராமில் லைவில் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே 15 லட்சம் பேர் வந்து இணைகிறாங்க. எப்படி பார்க்கலாம் இதை? அண்ணாமலை விஜய் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்கு. விஜய் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹிந்து நாடார்ஸ் எல்லாம் நிறைய பேர் அப்படியே அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க, தெளிவாக போகிறாங்க. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி போனாங்க. படித்தவங்க தாவேக்காவை பொறுத்தளவில் அதில் பிரதிநிதித்துவம் இல்லாதவங்கலாம் அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க. என் தம்பி ஒருத்தர் வந்து சிவா, நம்ம தம்பி, நம்ம ஊரில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கலாம். அவன்கிட்ட இருந்து நம்மகிட்ட வரக்கூடிய இன்புட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தெளிவாக வந்து அவனோட வலைத்தள பக்கத்திலேயே வந்து விஜய்க்கு முன்னாடி இருந்ததோட அதிகம் பேர் இன்னைக்கு அண்ணாமலைக்கு இருக்காங்க தான் அவன் சொல்கிறான். அவன் கரெக்டாக சொல்லக்கூடிய பேர் தான், கள நிலவரத்தை நம்ம சொல்லக்கூடியவன் தான். விஜய்க்கு கட்சிக்குள்ள பொறுப்பு எதுவும் இல்லாதவங்க, கிடைக்காதவங்களாம் அப்படியே இன்னைக்கு அண்ணாமலையை வந்து டிப்ளே பிக்சர் ஆட்டு அண்ணாமலை படத்தை வச்சுருக்காங்கங்கிற கருத்தை சொல்கிறான். இன்னொரு தம்பி வந்து கவுன்சிலராக இருந்தவன் செல்வின்னு ஒரு தம்பி. அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் அந்த ராமன்புதூர், கார்மன் நகர்னு சொல்லுவாங்க, நாங்கள் ராமன்புதூர்னு சொல்லுவோம், அந்த பகுதியை சேர்ந்தவன். தட்டாமலை, ராமன்புதூர் அந்த பகுதியிலலாம் கவுன்சிலராக இருந்த ஒரு தம்பி. இது லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் சிறுமலர் பள்ளியில் வந்து கத்தோலிக்க நாடார் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அண்ணாமலை டிபி வச்சுருக்காங்க. அண்ணாமலை இதில் வந்து மெம்பராக சேர்ந்துருக்காங்க. அண்ணாமலை ஒரு படித்தவர், திறமையானவர். அவர் விஜய்க்கு மாற்றா வந்தா என்னன்னு கேட்குறாங்கங்கிற கருத்தை அவர் சொல்கிறாப்புல. அதே மாதிரி கிராமம் வந்து மெம்பர்ஷிப் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து விஜயின் வெற்றியாக ஒரு ஆதரவு வளையம் இருக்கத்தான் செய்யுது. அது பெருகிட்டு தான் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு அது சேனலைஸ் பண்ணி அதை அவர் டெஸ்டிங் கிரவுண்ட் எடுத்து ப்ரூவ் பண்ண போறாருங்கிறது கால நேரம் தான் அதை முடிவு பண்ணணும். சார், அந்த கட்சியோட வளர்ச்சி இல்லை அந்த இயக்கத்தோட வளர்ச்சின்றது அண்ணாமலைக்கு சாதகமானதா இல்லை பாஜகவுக்கு பாதகமானதா என்ற ஒரு கேள்வியும் வருது. கருநாகராஜன் வெளியேறிட்டாரு, அமர் பிரசாத் ரெட்டி வெளியேறிட்டு 4 பேர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. 2ஆக உடைகிறதா பாஜக என்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, இதில் வந்து அவங்களுக்கு பாஜகவில் அவங்களுக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை கிட்ட போகலாம். அதனால் பாஜகவை திரும்ப குறை சொல்லதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அது முடிஞ்ச கதை. ஏற்கனவே அதை வந்து நாம் சொல்லி முடிச்சிட்டோம். அண்ணாமலையை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிட்டோம். இனிமேல் இதுக்கு பிறகு அங்கே பாவம் அவங்களே நொந்து போயிருக்காங்க, நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் என்ன குறை சொல்லி என்ன இருக்குது? அப்போவே நாம் சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ நாம் என்ன பார்க்குறோம்னா, மோடி ஃபார் PM 2029க்கு நம்ம அறிவை இந்தியா ஃபுல்லாக செலவழிச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம கான்ட்ராக்ட் அறிவு, சனாதன தர்மம் இந்த நாட்டில் நிலைக்கணும், இந்து தர்மம் இருக்கணும்னா அது மோடியால் தான் முடியுங்கிறதுல அதை நம்ம தெளிவாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது நாம் மோடிக்கான உழைப்பை நம்ம நல்கிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்து அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் பாஜக கூட இணைஞ்சு அங்கே மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியாது. 11% எடுத்தார், இன்னைக்கு 3.5 பையாச்சு. அப்போ அவர் இனிமேல் வந்து தனக்குள்ள லீடர்ஷிப்பை மையமாக வச்சு விஜய் 35 எடுத்த மாதிரி நம்ம ஒரு டால் பொலிட்டிக்ஸ் பண்ணி பெரிய அளவில் எடுக்கணுங்கிறது தான் அவர் போகிறாரு. ஸோ அவர் அந்த பாதையில் போகும்போது அவர்கிட்ட போகிறவங்க பாஜக பற்றி பேசாண்டாம். அவங்க ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியலை நடத்திக்கிட்டு தாவேக்காவுக்கு மாற்று அண்ணாமலை லீடர்ஷிப் தான் அவங்க கொண்டு போகிறது தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு 3.5% கட்சி கூட போய் மல்லு கட்டிக்கிட்டு நயனார் கூட, பொன்னார் கூட, வானதி கூட, ப்ரொஃபஸர் சீனிவாசன் கூட, தமிழிசை அம்மையார் கூட, இன்னும் நிர்மலா சீதாராமன் கூட, ஜெய்சங்கர் கூட, இவங்க கூட எல்லாம் போய் மல்லு கட்டிக்கிட்டு தேவையில்லை. அதை அவங்கள கடந்து போயிறது தான் அவங்களுக்கு நல்லது. அதை குறை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாஜகவை. நீங்கள் அண்ணாமலைக்கு எது நல்லதோ அந்த இதை பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். நம்மளை பாஜகவை குறை சொல்கிறது இனிமேல் உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அதில் நன்மை இல்லை. நீங்கள் உங்கள் பாதையில் பார்த்துட்டு போயிடலாம். அவங்க யாராவது பப்ளிசிட்டிக்காக சொன்னாங்கன்னா சரி, விளம்பரத்துக்கு சொல்கிறாங்கன்னு அவங்கள அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகே சார், அண்மையில் வந்து சிங்கப்பெண் அதிரடி படையை வந்து தாவேக அரசு தொடங்கி வச்சது. தொடங்கி வச்ச அடுத்த 2 நாள்லேயே வந்து
தாவேக்காவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட விஜயோட ரசிகையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீவரிகுண்டம் எம்எல்ஏவான சரவணன் அவர்கள் வந்து அந்த பெண்கிட்ட பேசுகிற ஒரு ஆடியோவும் லீக் ஆகிருந்தது. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே வந்து ஒரு வலுத்த கண்டனத்தை வச்சுருந்தாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்த 2வது நாளே தாவேக்கா நிர்வாகியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? விஜய் மக்கள் ஆதரவில் தான் வந்திருக்கிறார். ஸோ மக்கள் ஆதரவு தான் அவருக்கு முக்கியம். ஸோ மக்கள் ஆதரவு அவருக்கு நிலைக்கணும்னா இந்த மாதிரிப்பட்ட இதில் உண்மை நிலையை ஆராய்ந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறது விஜய்க்கு இமேஜை உயர்த்தும்னு முதல்வர் இமேஜை உயர்த்தும். நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கு அது துணை நிற்கும், பெண்கள் பாதுகாப்புக்கு அது துணை நிற்கும்னு நம்ம கருதுகிறோம். உண்மை நிலையை ஆய்ந்து உடனே அரசு நடவடிக்கை எடுக்கும்னு நான் கருதுகிறேன். ஓகே சார், கரண்ட் கட்டு பிரச்சனையும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் டிவி சேனலான பாலிமர், நியூஸ் 7, 24/7, அதுக்கப்புறமா தமிழ் ஜனம் போன்ற சேனல்களை முடக்கியிருக்காங்க பாஜக அரசு அப்படின்றதும் இருக்குது. இதுவும் இணையதளங்களில் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. எப்படி பார்க்க சேனல் மேட்டர் எதிர்கட்சி சைட்லேருந்து குரல் கடுமையாக வரவும் அண்ணாமலை உட்பட கடுமையான குரல் கொடுக்கும். அது செட்டரைட் ஆயிட்டுங்கிறது தெரிய வருது. கரண்ட் கட்டு மேட்ரு வந்து அரசு இன்னும் சீரியஸாக அதை பார்க்கணும். ஏன்னா இதில் மற்றவங்களை பழி சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்கள் மக்களுக்குள்ள அந்த தடையற்ற மின்சாரத்தை கொடுக்கறக்கூடிய அந்த பணியை அரசு கவனம் செலுத்தணுங்கிறதா நம்மளோட பார்வை. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. சீமான் அவர்கள் வந்து கடைசியாக பேசின கூட்டத்தில் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னு சொல்லியிருந்தார். அது எப்படி சார் எடுத்துக்கலாம்? அவரை பொறுத்த அளவில் அவர் வந்து இந்த ஒரு நிலைப்பாடை எடுத்து கடுமையான ஒரு தாவேக்கா எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் மீண்டும் ஒரு தனித்துவ சக்தியாக வர முடியும்னு நினைக்கிறாரு. அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடுறாரு. சார், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். ஏற்கனவே இருந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2-3 முறை அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு. இந்த முறை திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றது பாஜகவை பகச்சிக்க வேணான்னு நினைக்கிறாரா விஜய் என்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது பங்கேற்கலைன்னா அடுத்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருப்பார். இதை வச்சு நம்ம ரொம்ப பெரிய இன்டர்பிரட் பண்ண வேண்டியது இல்லைங்கிறதான் என்னோட ஒரு பார்வை. ரொம்ப தற்செயலான இயல்பான ஒரு நிகழ்வுகள் தான் இது. அவர் காங்கிரஸ் கூட இருக்கிறார். அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ராகுல் காந்தி ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். 5 எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் முதல்வர்னு பெற்ற எம்எல்ஏக்களை இவருக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்கிறாரு. 2 அமைச்சர் அவரை வாங்கிக்கிட்டாரு. இதையும் தாண்டி ஐயுஎம்எல்கிட்ட பேசியிருக்காரு, பேபிகிட்ட சிபிஎம்கிட்ட பேசியிருக்கிறாரு. இப்படி அவர் தான் 5 சப்போர்ட் பண்ணவும் இல்லை, மற்றவங்களையும் சப்போர்ட் பண்ண வச்சு இந்த ஆட்சியை காப்பாற்றியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருந்தே ஒரு துரோக செயலில் ராகுல் காந்தி ஈடுபட்டு விஜய்க்கு ஆதரவாக இருந்திருக்கிறாரு. இது ஒரு வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஆட்டு. அவர் விஜயை நம்பி ஸ்டாலின் மீண்டும் ஜெயித்துட்டாருன்னா மோடிக்கிட்ட போயிடுவார், நம்மளை மதிக்க மாட்டார், அப்போ விஜய் நம்ம கூட இருப்பாருங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவர் இவ்வளோ அரசியலும் பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு அரசியலும் ஸ்டாலின் அரசியலை விட பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு அரசியல் விஜய்க்கு அரசியலாக இருக்குது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, பிசிகா சப்போர்ட்டு, சிபிஎம் சிபி அவுட் சைட் சப்போர்ட்டு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வந்து அமைச்சர் பதவி. அப்போ இது தெளிவாக வந்து ஸ்டாலினை விட ஒரு செயல்பாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசுங்கிறது தெளிவாக நமக்கு தெரியுது. நம்ம இதில் வந்து அவர் நிதி ஆயோக்கு போய் மோடி அப்பீஸ் பண்ணுறாரு, அங்கே போய் இது பண்ணுறாருங்கிறதெல்லாம் ஆளாளுக்கு அவுத்து விடக்கூடிய அந்த செய்திகளில் வந்து மெட்டீரியலாக எதுவுமே இல்லை. சும்மா ஒரு பார்வைக்கு பேச்சுக்கு அங்கே பயந்துட்டாரு, இங்கே நடிக்கிட்டாருன்னு என்னத்தையும் சொல்லலாம். அவர் தெளிவாக தன்னோட வெற்றிக்கு வந்து ஆட்சி நிரந்தரத்துக்கு வந்து முஸ்லீம் லீக் தேவைன்னு முஸ்லீம் லீக்குக்கே மந்திரி பதவியை கொடுத்துட்டாரு, பிசிகா தேவைன்னு விசிகாவுக்கு மந்திரி பதவியை கொடுத்துட்டாரு. சனாதான எதிர்ப்புங்கிறத எல்லா இதுலேயும் பேசக்கூடிய சகோதரர் வன்னி அரசு ஒரு அடையாளம் உள்ள ஒரு தலித் லீடராட்டு, தெளிவாக தமிழ் மண்ணிலே அடையாளம் உள்ள ஒரு அட்டோர்னி பிரிவு சகோதரராட்டு அமைச்சராக இருக்கிறார். காங்கிரஸில் அமைச்சராக இருக்கிறவரும் பொது தொகுதி மேலூரில் வெற்றி பெற்ற விஸ்வநாதனும் அவரும் ஒரு அசெப்டிவ் அடையாளம் உள்ள ஒரு தலித் தலைவராக இருக்கிறாங்க. இதில் வந்து விஸ்வநாதனாவது பெருசாக எதுவும் பாஜகவுக்கு எதிராக பேச மாட்டார், சனாதன தர்மத்துக்கு எதிராக பேச மாட்டார். இவர் வன்னி அரசு முழுக்க சனாதன தர்மத்துக்கு எதிராட்டும் எதை எடுத்தாலும் பாஜகவுக்கு எதிராட்டும் பேசக்கூடிய ஒருத்தர் தான். முஸ்லீம் லீக்கு கேட்கவே வேண்டாம். ஷாஜகான் நண்பர்னாலும் கூட கொள்கை ரீதியாக வந்து அவங்க 7 கேண்டிடேட் சமயத்தில் போட்டாங்க. 2 எம்பி கேண்டிடேட்டு 2 தடவையும் ஜெயித்தார். நவாஸ் கனி ராமநாதபுரத்தில் ஜெயித்தார். 3 எம்எல்ஏ கேண்டிடேட் தோத்தாங்க. இப்போ 2 எம்எல்ஏ கேண்டிடேட் தான். என்ன ஆகுமோ நினச்சி தான் வந்தாங்க. 2 பேரும் ஜெயித்துட்டாங்க.
100க்கு 100 வெற்றி பெற்றுட்டாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அவங்க 7 பேருமே வந்து முஸ்லீம்கள் தான். கேட்டால் மதவாத சக்தி பாஜகம்பாங்க. மதவாத சக்தி பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் முஸ்லீமே கேண்டிடேட்டாக போட்டு முஸ்லீமே வெற்றி பெற்று முஸ்லீமே அமைச்சராக இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் அமைச்சரவே சப்போர்ட் பண்ணுவோன்னு வீரபாண்டியனும் யார் சண்முகமும் பேசுவாங்க. இதெல்லாம் தமிழ் மண்ணில் வந்து மோடியின் பக்கம் நின்று உண்மையின் பக்கம் நின்று சனாதன தர்மம் இந்தியாவில் நிலைக்கணுங்கிற அடிப்படையில் நாம் வந்து வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ விஜய் எந்த பக்கம்னு சொன்னால் விஜய் ராகுல் காந்தி பக்கம்தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் அவருக்கு வந்து முதல் தடவை சந்திக்கலான்னு சொன்னால் அப்போவே சொன்ன 2வது தடவை சந்திப்போன்னு சொன்னா இல்லையா? இப்போ சந்திக்கலைன்னாலும் இன்னும் 20 நாள் விஜய் பயந்துட்டாரு, சோனியாவையும் ராகுலையும் சந்திக்கலன்னு 20 நாள் பேசுவீங்க, 21ஆவது நாள் சந்திச்சுட்டு போயிடுவார். ஸோ விஜய் போன்றவங்க பொறுத்தெல்லாம் வந்து அவசரப்பட்டு எந்த கமெண்டும் சொல்லக்கூடாது. என்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மெட்டீரியலாக என்ன பண்ணுறாங்க, மெட்டீரியலாக ஒரு அரசு அமைச்சிருக்காங்க. அது தாவேகா, காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு, விடுதலை சிறுத்தைகள் அரசு. இந்த அரசின் தன்மை என்ன? ஒரு பரையர் கம்யூனிட்டியை பேக்கிங் கம்யூனிட்டியாக கொண்டு வராங்க. நான் மறுக்க வரல, அதை நான் வரவேற்கிறேன். காமராஜ் காலத்துக்கு பிறகு இன்னைக்கு 8 மந்திரிக்கு 2 மந்திரி ஒரு சபானா இருந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு 8 பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க அமைச்சராக இருக்காங்கன்னா அதுவும் அசர்டிவாக இண்டிபெண்ட்டாக வன்னியர் சாதனை வந்திருக்காங்கன்னா ஒரு அரசியல் மாற்றம், ஒரு அதிகார மாற்றம், சமூக நீதி பார்வையில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய நம்ம வந்து இதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதில் மனப்பூர்வமாக நம்ம அதை பாராட்டுறோம். என்றைக்கும் நம்ம வந்து அந்த இடத்துக்குள்ள நம்ம கொள்கையிலேருந்து நம்ம சமூக நீதி கொள்கையிலேருந்து மாற மாட்டோம். பட் இந்த சமூக நீதி கொள்கை யாருக்கு எதிராக, எதற்கு எதிராக? மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, ராகுல் காந்திக்கு ஆதரவு வாங்குறதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே போய் நம்ம அலட்டிக்கிறதுக்கோ அப்படி இப்படின்னு விமர்சனம் பேசிக்கிறதுக்கோ இல்லை அவர் பயந்துட்டாரு நடிக்கிட்டாருன்னு நம்மளா சொல்லி நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கோ எதுவும் இல்லை. அவர் தெளிவாக இருக்கிறாரு, காங்கிரஸ் கூட்டணியோடு இருக்கிறாரு, காங்கிரஸுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாரு. ராஜ்யசபா கூட அவர் காங்கிரஸுக்கே கொடுத்துட்டாரு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அடுத்தால வந்து உள்ளாட்சி தேர்தலையும் கணிசமான பெர்சன்டேஜ் சீட்டு கொடுக்க போகிற அந்த ட்விட் போட்டுட்ருக்காரு அவர் தம்பி வம்சி சந்திரன். அவர் கருத்துப்படி கணிசமான உள்ளாட்சி பெர்சன்டேஜ் கொடுக்க போகிறாரு. லோக்சபாவிலையும் அந்த கூட்டணி தான் 90% இருக்கும். ஒரு 10% எடப்பாடிக்கு ஒரு சின்ன நப்பாசம் இருக்குது. இவர் எங்கேயாவது லூப்கோல் விடுவாரா, அங்கே உள்ள பூந்துடலாம் அப்படின்னு கேரளா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்தார். தென் காங்கிரஸ் தலைமையில் காங்கிரஸ் ஆதரவு கூடிய பொய்க்கால அரசுன்னு காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஏற்றி விடக்கூடிய வேலையை எடப்பாடி செய்துட்ருக்கிறாரு. மற்றபடி 90% அவர் ராகுல் விஜய் அலையன்ஸ் தொடரும். அது மட்டும் இல்லை, ஸ்டாலினை பொறுத்தளவில் காங்கிரஸை துரோகிகள்னு சொல்லி அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. காங்கிரஸ்காரங்க தான் கொஞ்சம் பேர் வந்து இவங்க விஜயதரணி ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்லி எடப்பாடிக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்களை காப்பாற்றுறதுல இருக்கிறாங்க. இந்த நியாயத்தை சொல்கிறாங்க. மாணித்தாவூர் அந்த விஷயத்தில் மாணித்தாவரோட ஜோதிமணி எவ்வளவோ மேலே நியாயத்தை சொல்கிறாங்க. அது நம்ம அதை நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி செல்வ பெருந்தகை அவர் இன்னும் இவர் மல்லிகார்ஜுன கார்கேயையும் இவர் சோனியா காந்தியும் பயன்படுத்தி திமுக கூட்டணி அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டுருக்கிறார். ஸோ இதெல்லாம் காங்கிரஸ் பேரம் அது இதுன்னு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர என்னை பொறுத்தளவில் 90% ராகுல் விஜய் கூட்டணி தொடரணும்னு தான் நான் பார்க்குறேன். சார், நேற்று தினத்தில் தினமலர் செய்திகளில் வந்தது என்னென்னா இந்தியா கூட்டணி இப்போதைக்கு வேணான்னு விஜய் வந்து தள்ளி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு பாஜகவை எதிர்க்க வேணாம், இந்தியா கூட்டணியில் வேணாம். இது நான் எலெக்ஷன் பீரியடு. இந்தியா கூட்டணி இல்லைங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ராஜ்யசபா, உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள ராகுல் காந்தி தரப்பு தான் ஸ்டாலினை காட்டி நாங்கள் ஸ்டாலின்கிட்ட போயிடுவோம், நாங்கள் நினச்சா நாங்கள் மீண்டும் ஜெயித்துருவோம், நீங்கள் தோற்றுருவீங்க, நாங்கள் எடப்பாடி கிட்ட போயிடுவோம், ஜோதிமணியை காட்டி சொல்லி அவங்க தான் விஜய்கிட்ட பேரம் பேசுவாங்க. காரணம் அந்த ராகுல் காந்தி தலைமை, சோனியா தலைமை, இந்திரா காந்தி தலைமை, ராஜீவ்காந்தி தலைமைலாம் வரும்போது ஜெயித்திருக்கு. என்னைக்கு நம்ம அடித்து காட்டுறோமோ, தமிழர்கள் வந்து இந்த நம்பிக்கை துரோக கட்சியை தோக்கடிச்சு காட்டுறோமோ அன்னைக்கு தான் இந்த கட்சிக்கு பின்னாடி போகிறதுக்கு விடுவாங்க. இன்னும் கூட பிரியங்கா காந்தி தலைமை ஏற்று திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துடாதான்னு நினைக்கக்கூடியவங்களும் திமுகவுக்குள்ளே இருக்கிறாங்க. வேதனையாக இருக்காது, வேதனையாக இருக்குங்க. இந்த துரோக கும்பல்னு அத்தனை திமுகன்னு அடிக்க வேண்டாமா காங்கிரஸ்? அது ராகுல் போயிடுவான், சோனியா வந்துடுவாங்க, நம்ம
பிரியங்கா வந்துருவாங்க, நம்ம பிரியங்கா பிடிச்சி காங்கிரஸ் கூட்டணியை பிடிச்சிடலான்னு நினைக்கக்கூடிய திமுக காரங்களும் இருக்காங்க. இது தமிழ்நாட்டோட ஒரு அடிமை மண்ணாட்டு ஒரு வேதனையான ஒரு நிலைப்பாட்டை தமிழக மக்கள் எடுக்கிறாங்க. நிச்சயமாக பாஜகவை காட்டி, இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பாஜகவை காட்டி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்த கட்சிகளை 2029 மக்களவைத் தேர்தலில் மக்கள் தண்டிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நியாயமான எதிர்பார்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், சீமான் அவர்கள் சமீப நாட்களில் எந்த ப்ரெஸ் மீட்டும் இல்லாமல் இருந்தது. சமீபத்தில் போட்ட ஒரு கூட்டத்தில் காங்கிரஸை வெக்க மயிர் இல்லையான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சில விஷயங்கள் ரொம்ப காட்டமான விமர்சனங்களை வச்சுருந்தார். அதுக்கு காங்கிரஸ் தரப்பில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சீமான் உருவப்படத்தை எரிக்கணும், சீமான் உருவப்படத்தை வந்து இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? சீமான் காங்கிரஸ் எதிர்ப்பை டைல்யூட் பண்ணியிருக்கவே கூடாது, வேகமாக அதை தான் பண்ணியிருக்கணும். இப்போ பண்ணுறது வந்து பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இப்போ நீங்கள் எனக்கே வந்து சில தகவல் என்ன கிடைக்குதுன்னா, தமிழ் தேசிய வாக்குகள் வந்து சீமானை கைவிட்டுக்கிட்டு விஜய்க்கு போச்சு. அப்போ விஜய் தனிச்சு நிற்கும் போது அந்த வாக்குகள் போச்சு. இப்போ காங்கிரஸ் கூட விஜய் சேர்ந்தனால சீமானனுக்கு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் சீமானனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கணுங்கிறது கருத்தே பலரும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறாங்க. ஸோ நாம் தமிழருங்கிற கட்சியின் பிறப்பே பிணக்குவியில் இருந்து பிறந்த கட்சிங்கிறதும், பிரபாகரனை பழி வாங்கிறதுக்கு ராஜீவ் மர்டருக்காக ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ள பழிவாங்க நடவடிக்கையில் பிறந்த கட்சிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. அதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு தான் அவங்களோட மெயின் நிலைப்பாடுங்கிற லெவலில் அதை முன்னெடுத்துட்டு போகிறது தான் அவங்களுக்கு பலனளிக்குங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே சார், அந்த விவகாரத்தில் அவர் பேசுனதுக்கு திமுகவை சார்ந்த ஒரு முக்கியமான பேச்சாளர் சரவணன் அவரோட பேர், அவர் வந்து சீமான் நாங்கள் மட்டும் இல்லைன்னா சீமான் என்றைக்கும் காங்கிரஸை முடிச்சு விட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசினார். எப்படி பார்க்குறீங்க திமுககாரர்? திமுக சரவணன் பேசுறது நியாயம்தான். ஆனால் நீங்கள் முதுகில் குத்து வாங்கிக்கிட்டு மீண்டுமே காங்கிரஸை வளர்த்து விடுறதே உங்களுக்கு வழக்கமாக இருக்க. இப்போ கூட ராகுல் காந்தி யூஸ்லெஸ்ன்னு வெளியேறிடுவார், பிரியங்கா காந்தி வந்துடுவாங்க, நம்ம பிரியங்கா காந்தி ஸ்டாலின் கூட்டணி வந்துடுங்கிற பேச்சும் திமுகவுக்குள்ளே இருக்குதுல்ல. இதெல்லாம் இப்போ நமக்கு ஆச்சரியமாட்டு அதிசயமாட்டு இருக்குது. மற்றபடி சரவணன் பேச்சு வந்து பாராட்டத்தக்கது. சரவணன் உண்மையான திமுக தொண்டரின் உணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்கிறதான் என்னோட பார்வை. ஓகே சார், திமுக நம்ம எப்படி தோத்தோம் அப்படின்றதுக்கான ஒரு கூட்டத்தை நடத்திட்டே இருக்காங்க. 2ஆம் கட்ட கூட்டம் நடக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அவங்க முடிவெடுத்தது என்னன்னா, இனி தனித்தே போட்டியிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை திமுக வருங்காலங்களில் தனிச்சு போட்டிட்டா எப்படி இருக்கும்? தனிச்சு போட்டிங்கிறது இந்த பிரசவ வைராக்கிய மாதிரி இந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க. தனிச்சு நின்று தாவேக்கா வந்து 35 விழுக்காடு வாக்கெடுத்து திமுக 31 விழுக்காடு வாக்கெடுத்த திமுக அணியை தோற்கடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக அணி இல்லாமல் இந்த கட்சிகளுக்கு பெருசாக ஓட்டு இல்லை. அந்த ஓட்டு தாவேக்காவுக்கு போயிட்டு எப்படி தாவேக்காவுக்கு 35 வரும்? காங்கிரஸ் வந்து 1 விழுக்காடு ஓட்டு தான் திமுகவுக்கு போட்டிருக்கோம். அதிலே மாணிக்கம் தாகூர் ஓட்டெல்லாம் விழுந்திருக்காது, ஜோதிமணி ஓட்டெல்லாம் விழுந்திருக்காது. அப்போ மிஞ்சி போனால் 1 விழுக்காடு ஓட்டு தான் மேக்சிமம் காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வேணால் ஒரு 1.5 விழுக்காடு வாக்குகள், மதிமுகலாம் ரொம்ப குறைவாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், கொஞ்சம் சங்கரங்க எல்லாம் ஜெயித்ததுனால ஏதோ கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். நம்ம அதை குறைச்சி மதிப்பிடாண்டா. அது பிறகு வேறு என்ன கட்சி, முஸ்லீம் லீக்கு ஒரு கேட்டலிஸ்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு சிபிஎம் சிபிஐ எல்லாமே சேர்ந்து ஒரு 5 விழுக்காடு ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க மாட்டாங்களா குறைஞ்சபட்சம்? அப்போ நீங்கள் இந்த 5 விழுக்காடு ஓட்டு திமுகவுக்கு மைனஸ் ஆனாலே 26 போயிடுறாங்க திமுக. அப்போ 26 விழுக்காடு ஓட்டை வச்சுக்கிட்டு 35 விழுக்காடு ஓட்டும் கூட்டணிக்கு ஒரு 5 விழுக்காடு கட்சியும் சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு 40 விழுக்காடு வரை வரக்கூடிய ஆளுங்கட்சி அதிகார பலத்தில் பிரச்சார பலம் உள்ள விஜயை வந்து எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்டு விட முடியும்? இதனால் இந்த கேள்வியை வந்து மதிப்புக்குரிய திமுக தலைவர் ரொம்ப ஜென்டில்மேன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்ற கட்சியில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குமே ஒரு பார்வையில் வைக்கிறேன். எப்படி நீங்கள் வந்து விஜய்கிட்ட தோத்துட்டீங்க? தோல்வி தான். நம்ம எதிர்பார்க்கல. விஜய் 3ஆவது தான் நிற்பார். நானே எதிர்பார்த்தேன். முதல் இடத்துக்கு விஜய் வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் 3ஆவது இடத்துல தான் நிற்பாருங்கிற லெவலில் அவருக்கு என்ன 3ஆவது இடத்தை தாண்டிட மாட்டாருங்கிற தைரியத்தில் தான் ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்த நம்பர் 2 வச்சது சமூக நீதி பார்வையில் பாராட்டுறேன். உண்மையும் தான். என்றாலும் அது அவருக்கு லாபத்தை கொடுக்கும் நமக்கு தெரிஞ்சே அதை பாராட்டி அவரை நம்ம பேசணும்னா 3ஆவது இடத்த இதெல்லாம் அவர் இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி செங்கோட்டையன் சத்யபாமா இவங்கெல்லாம் எடப்பாடியை பலையனம் பண்ணுவாங்க. எடப்பாடி தான் நமக்கு எதிரிலாம் சொன்னோம்னா 3ஆவது இடத்துல தான் அவர் இருப்பாருங்கிற நம்ம நம்பிக்கையில் தான் அவருக்கு எம்ஜிஆர் ஆட்கள் 4 பேர் ஓட்டு போட்டாலும் சரி, விஸ்வகர்மா ஓட்டு போட்டாலும் சரி, என்னதான் போட்டாலும் 3ஆவது இடம் தாண்டிட மாட்டார்னு நம்ம நினச்சோம். அவர் முதல் இடத்துக்கு வந்து ஸ்டாலினையும் தோக்கடிச்சிட்டாரு, எடப்பாடியும் தோக்கடிச்சிட்டாரு. ஸோ இது ரிசல்ட்டு.
ரிசல்ட்டை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். இப்போ விஜய் வந்து 2 பேருமே தோக்கடிச்சிட்டாருன்றதான் உண்மை. இப்போ மீண்டும் நம்ம பழைய பொசிஷனில் இருந்துக்கிட்டே அரசியலை பேசுறது வந்து ஒரு சரியான ஒரு பார்வையாக இருக்காது. தோற்கடித்த விஜய் கூட இந்த கட்சிகள் ஒரு 7-8 கட்சிகள் அப்படி கியூ கட்டி போய் நின்றுட்டாங்க. மதிமுக கூட போய் நின்றுருவாங்கங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ அவரோட பலம்ங்கிறது இந்த கட்சிகள் பலத்தை வச்சு தான் 35 வந்திருக்கிறாரு. இது வந்து சாரை உறிஞ்சி போட்ட சக்கை தான். இது சாரை தாவேக்கா உறிஞ்சிட்டு இது வெறும் சக்கை தான் இந்த கட்சிகள்லாம். என்றாலும் இந்த வெறும் சக்கைக்கு வந்து ஒரு 5 விழுக்காடு ஓட்டாது, ஒரு 4-5 கட்சிக்கு சேர்த்து எடுத்து இருக்காது. அப்போ 40 விழுக்காடுங்கிற லெவலுக்குள்ள தாவேக்கா இருந்ததுன்னா நீங்கள் 25-26 வச்சு எப்படி அந்த கட்சியை எதிர்கொண்டு விட முடியும்? இது இயல்பான ஒரு இது. நீங்கள் வந்து என்ன பார்வையில் வாரீங்க, அது ஒன் டைம் ஓட்டுன்னு வாரீங்க. அது 35 எடுத்தது உண்மை. ஒன் டைம் ஓட்டாக கன்சல்டேட் ஆகுமாங்கிறது இன்னொரு தேர்தலில் தான் தெரியும். எப்படி சான்ஸ் எடுக்க முடியும் ஒன் டைம் ஓட்டுன்னு எப்படி சான்ஸ் எடுக்க முடியும்? அது போயிட்டு இது செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு, ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த இதில் மக்கள் எதிராக போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்கன்னு என்ன எவிடன்ஸு? ஒரு தேர்தல் முடிவு வந்தால் தானே அதில் எவிடன்ஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம 3வது வருவாருன்னு நினச்சி இடத்துக்கே வந்துட்டார். அப்போ டிசிபேட் ஆகும் நம்ம நினச்சி டிசிபேட் ஆகலைன்னா அந்த இடத்துல எப்படி சான்ஸ் எடுக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகம்? நான் எழுதுறத நான் பேசுகிறத அவங்க தெளிவாக பார்த்தா தெரியும். அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி ஆகணும் வேற லெவலில். உங்களை நம்பி நின்னவங்க, உங்களால் எம்எல்ஏ ஆனவங்க உங்களை கைகழுவிக்கிட்டு துரோகத்தை பண்ணிக்கிட்டு சந்தர்ப்பாத அரசியல், இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போலித்தனத்தை சொல்லிக்கிட்டு அவங்களோட அரசியல் அதிகார வேட்கைக்கும் சந்தர்ப்பவாதத்துக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு 5 விழுக்காடு ஓட்டை நான் போடுறேன். அப்போ 40 விழுக்காட்டில் இருக்கக்கூடிய தாவேக்கா அணியை எப்படி கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்டு விட முடியும்? அதை வச்சு நான் சொல்லுவார். அவர் லாபத்துக்கு சொல்லுவார். அவர் திமுக வர்சஸ் டிவிகேன்னு சொல்றது அவருக்கு லாபமாக இருக்கும்னு அவர் சொல்லுவார். யதார்த்த நிலைமை என்ன? ஸோ இந்த இடம் திமுக அவங்க வளமையான நிலைமையிலேருந்து மாறுபட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. அவங்க தான் முடிவெடுக்கணும். கூட்டணி கட்சிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இந்த வார்த்தை வருதா, இனி தனித்தே போட்டிடுவோம் அப்படின்னு? அப்படிதான். இந்த கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்கும்போதே ஓட்டை தாவேக்காக்கு அனுப்பி வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. அவ்வளவுதான். என்ன தனித்தே போட்டியிடுங்கிறது வந்து கூட்டணி நம்பி தான் நாங்கள் இல்லை எங்களால் நிற்க முடியுங்கிற ஒரு இதில் படாது. நிச்சயம்னா உள்ளாட்சி தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் தனிச்சு தான் போட்டிவிடுவாங்க. அது இடைத்தேர்தலையும் தனிச்சு தான் போட்டிவிடுவாங்க. இடைத்தேர்தல் வந்து தாவேக்கா அட்வான்டேஜஸாக தான் இருக்காங்க, நம்ம மறுக்க வரல. அட்வான்டேஜஸ் என்ன சென்ஸ்னா 4 தொகுதியிலையும் தாவேக்கா தோத்துருக்காங்க. ஓகே, திருச்சி கிழக்கு விஜய் ஜெயித்திருக்கிறாரு, மற்ற 4 தொகுதியிலும் ரெட்டலேட்டை தோத்துருக்குறாங்க. ஆனால் தோத்த கேண்டிடேட்ஸ் வந்து தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க. தாவேக்கா ஒரு 35 விழுக்காடு உள்ள கட்சின்னு வந்துடுச்சு. அந்த கட்சி கூட ஒரு ஸ்டாலின் முதல்வர் வெற்றி பெற்ற ஒரு 13 பேர் பதவிக்காக சுயநலமாக சந்தர்ப்பவாதமாக அரசியல் அநாகரிகமாக வந்து சேர்ந்தாச்சு. அவங்களுக்கும் ஒரு 5 விழுக்காடு ஓட்டு நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம போடுறோம். அப்போ ஒரு 40 விழுக்காடு ஓட்டுன்னு சொல்லும்போது ஏற்கனவே தாவேக்கா எடுத்த ஓட்டை விட இந்த கட்சிகளோட ஓட்டு வந்து அங்கே கூடுது, அதிகார பலம் இருக்குது. விஜய் ஒன் டைம் ஓட்டு இல்லை, தனக்கு வந்து கன்சால்டேட் ஆகிட ஓட்டுன்னு காட்டுறதுக்கு பிரச்சாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக முன்னெடுக்கலாம். எல்லா ஊரில் உள்ள தாவேக்கா நிர்வாகிகளையும் பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், தென் மதுராந்தகத்தில் திருச்சி கிழக்கில் அனுப்பி அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காட்டுவாங்க ஆளுங்கட்சி. ஸோ அட்வான்டேஜஸ் பொசிஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் இடைத்தேர்தலில் வந்து 2 பேருமே தங்கள் ஸ்ட்ரென்த்தை காட்ட தான் இருப்பாங்க. அப்போ இட கட்சி கூட கூட்டணி வந்தாச்சு, ஆளுங்கட்சி அதிகாரம்னு சொல்லும்போது அவங்களுக்கு அட்வான்டேஜஸாக அவங்க நம்பி ஜெயிக்கலாங்கிறதுனால தான் இவங்க ரிசைன் பண்ணி இங்கே வராங்க. பட் இந்த இடத்துக்குள்ள தாராபுரம், பெருந்துறை இந்த 2 தொகுதிக்குள்ளேயும் அதிமுகவுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குதாட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் 35 விழுக்காடு தமிழகத்தில் எடுக்கும்போது விஜயை கீழே தள்ளி தாவேக்காவை கீழே தள்ளி 40 விழுக்காடு தாராபுரத்தில் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு கேண்டிடேட் வெயிட் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒரு புதுமுக அருந்ததியர் சகோதரியை தான் கேண்டிடேட்டாட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதில் வந்து உங்களுக்கு பெரிய கேண்டிடேட் வெயிட்டு அம்பாசமுத்திரம் எஸ்கி சுப்பியா மாதிரிலாம் அங்கே பேசுறதுக்கு இல்லை. சுப்பியா செல்வாக்கான ஒரு அது நம்ம ஒரு நல்ல மனிதர். அவர் நம்ம உலகத்துக்கும் ஒரு இதானவர், ஒரு நல்ல இதுதான். நம்ம அவரை குறைச்சி சொல்ல வரல. பட் அவர் கட்சி மாறினதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. செட்டிக்குளம் சவுந்தரராஜன் போன்றவங்களும் அதை முன்னெடுத்து அவங்களே கேண்டிடேட் ஆகணும்னு அவர் இந்து நாடார், அவர் ராய்சபா இருந்தவர், அவங்கெல்லாம் முயற்சிகள் நடக்கிறாங்க. பட் நான் இந்த 2 தொகுதிக்குள்ள அதிமுகவுக்கு பெருந்துறைக்குள்ளேயும் தாராபுரத்துக்குள்ளேயும் அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி. இப்போ அதுக்குள்ள அவங்களுக்கு பெருந்துறை தாராபுரத்தில் வேலுமணியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வேலுமணி ஒரு ஆர்கனைசர், ஒரு நல்ல ஆர்கனைசர் கெப்பாசிட்டி உள்ளவர். வேலுமணி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க களத்துக்குள்ளே நின்னாங்கன்னா
தாராபுரம் பெருந்துறையில் அதிமுக ஃபைட்டை கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதில் எடப்பாடி கோட்டை விட்டாருன்னா கஷ்டம்தான் எடப்பாடிக்கு. அதில் வந்து அவர் கொஞ்சம் ஃபைட் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அவர் வந்து 4 நிற்போம் ஜெயிப்போங்கிற ஒரு வார்த்தையை அவர் விட்டுருக்கிறார். அதை நம்ம ஏற்கனவே ஒரு ஜெயித்த தொகுதிங்கிறனால அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணாட்டான் யாரையும். அதே மாதிரி மதுராந்தகம் குமாரவேல் தொகுதியிலையும் அன்புமணி பெரிய ஃபோர்ஸ். அன்புமணி பெரிய ஃபோர்ஸ். அவர் அதில் பேசுகிற கருத்துக்களை நம்ம மதித்து தான் தீரணும். அன்புமணி அந்த கட்சி மாறக்கூடிய இதை வந்து கடுமையாக விமர்சிக்கிறத வந்து நம்ம மதிப்பு கொடுத்து தான் அதை பார்க்கணும். அது எடப்பாடி ப்ளஸ் அன்புமணிங்கிறது வந்து அந்த இடமும் வந்து ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும். அப்புறம் பாஜக வந்து உள்ளாட்சி தேர்தலில் இங்கே கூட்டணிங்கிறவங்க சொல்கிறாங்க. பொன்னார் போன்ற ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க வந்து உள்ளாட்சியில் நம்ம பெரிய அளவில் நிற்கணும். அண்ணாமலை 19 உள்ளாட்சியில் இருந்தாலும் அந்த மாதிரிப்பட்ட எண்ண ஓட்டம் பொன்னார் போன்றவங்களும் இருக்காங்க. இப்போ கோர் கமிட்டி எல்லாமே வினோத் பி செல்வம் பொன்னார் எல்லாமே டெல்லியில் போயிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து இன்னைக்கு உள்ள லெவலில் 21 விழுக்காடு வாக்கு கொண்ட எடப்பாடியை விட்டுறாண்டா. ஏற்கனவே மக்களவையில் 20 விழுக்காடு எடுத்ததுனால தான் இந்த 20 வந்து நமக்கு அடுத்தால பார்லிமெண்ட்டுக்கு தேவைங்கிற அடிப்படையில் சட்டமன்றத்துக்கு ஒரு என்டிஏங்கிறக்காக கூட்டணி போனாங்க. அது நமக்கு ஏற்றுக்கொள்ளாத முடியலனாலும் கூட அவங்க போனது அந்த 20 விழுக்காடுக்காக தான். இப்போ அது 21 விழுக்காடாக வந்திருக்குது. 0.75 உயர்ந்திருக்குன்னு துல்லியமாக கணக்கு போட்டு ஓஎஸ் மணியும் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல பாஜகவும் அவங்க கூட நிற்பாங்க. ஸோ தாராபுரம் ஆண்டு பெருந்துறையில் அதிமுக ஒரு ஃபைட்டை கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு புள்ளிக்குள்ளே அது சில கணக்குகளை போடுறேன். அதை எப்படி தாவேக்கா முறியடிக்க போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், அப்போ இடைத்தேர்தல் 5ல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஜெயித்து காட்டி இது ஒன் டைம் ஓட்டு இல்லை கன்சால்டேட் ஓட்டுன்னு காட்டுறதுக்கு அவங்க நிற்பாங்க. இல்லை இது ஒன் டைம் ஓட்டு தான்னு தங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காட்டுறதுக்கு ஆஸ்டின், அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன் இவங்கெல்லாம் வந்து இது அம்பாசமுத்திரம் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க கட்சியிலே தங்களுக்கு ஒரு பெரிய பதவி, மேல்மட்ட ஒரு பதவி, நாடார்களின் பிரதிநிதியாக வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பெஞ்சமினை கட்சியில் சேர்க்கறதுனாலும் சரி, வெங்கட்ராமன் அந்த முயற்சிகளை பண்ணாங்க. பல முயற்சிகளை அவங்க ஈடுபட்டு கட்சிக்குள்ளே ஒரு பேர் எடுத்து ஒரு ஆர்கனைசராக கட்சிக்குள்ளே ஒரு தங்களோட இடத்தை வந்து உயர்த்திக்கிடணுங்கிற முயற்சியில் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க ஈடுபடுறாங்க. அவங்களும் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு நாடார் கேண்டிடேட்டை போட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அல்லது வேறு ஏதாவது ஹிடன் வியூகங்களை வச்சு அவங்க அம்பாசமுத்திரத்தை வெற்றி பெறணுங்கிற எண்ணம் வந்து திமுக கழகத்துக்கு இருக்குது. அதிமுக சார்பாட்டும் செட்டிக்குளம் சவுந்தரபாண்டியன், அவர் இந்த நாடார் வகுப்பை சேர்ந்தவர், இவர் எஸ்ஐசிபியோட செல்வாக்கை மதிக்கக்கூடியவர் தான். பட் அதிமுக விட்டு போனதில் தொண்டர்கள் எங்கள் கூட நிற்பாங்கங்கிற ஒரு கருத்தை சவுந்தரராஜன் வந்து கருத்தை முன்வைக்கிறாரு. ஸோ அவங்களுக்கும் வந்து எம்ஜிஆர் ரெட்டலங்கிற சென்டிமெண்ட்டுக்குள்ளே இந்த ஃபைட்டை போட்டு பார்க்குறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை ஒரு இது அவங்களுக்கு இருக்கதாக தான் நான் பார்க்குறேன். ரிசல்ட்டுக்குள்ளே போக விரும்பல. ஸோ மும்முனை போட்டியை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த இடம் வந்து களம் வந்து இருக்கும். சீமானும் அவர் தமிழ் தேசிய வாக்காளர்களை தன் பக்கம் திருப்ப காங்கிரஸ் கூட விஜய் போயிட்டாருங்கிறத முன்னிறுத்தி அவரும் களமாடலாம். நாம் தமிழரும் அது சீமான் நிற்கிறாரா, கட்சி கேண்டிடேட் நிற்கிறாராங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.